புட்டபர்த்தி பக்கத்துல அனந்தபூர்ல ஒரு இளைஞர் வெறும் கையில விபூதி வரவழைச்சு தர்றாரு, பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட மிக முக்கியமா இவர் தான் சத்ய சாய்பாபாவின் வாரிசான பிரேமசாய் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் இவரை பார்க்க வர்றதாகவும் சொன்னாங்க. சாய்பாபா இறந்த உடனேயே நிறைய பேர் எங்களுடைய ஊரில் தான் பிரேமசாய் இருக்கிறார்னு கிளைம் பண்ணாலும் கூட இந்த இளைஞரை நோக்கி மட்டும் பிரேமசாய் என்ற நம்பிக்கையோடு நிறைய மக்கள் வருவதற்கான காரணம் என்ன? உயரமான மலை, ஆட்கள் உள்ளே நுழைவதற்கு சிரமப்படும் விதமாக அமைந்திருக்கும் ஒரு குகை. இங்கே தவம் செய்தபடி காட்சி தரும் இந்த இளைஞர்தான் சத்ய சாய்பாபாவின் மறுபிறவியான பிரேமசாய். தன்னை சந்திக்க வரும் பக்தர்களுக்கு இவர் தனது வெறும் கையிலிருந்து மோதிரம் வரவழைத்து தருகிறார், விபூதி வரவழைத்து தருகிறார், நோய்களை குணமாக்குகிறார். சத்யசாய் பாபாவைப் போலவே அற்புதங்களை நிகழ்த்துவதால் பாபாவின் அடுத்த அவதாரமான பிரேமசாய் இவர்தான் என பக்தர்கள் கொண்டாடுகின்றனர். சத்யசாய் பாபாவின் ஆசிரமம் அமைந்திருக்கும் புட்டபர்த்தி அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ளது. இதே மாவட்டத்தின் மறுமுனையில் அமைந்துள்ள ஒரு கிராமம்தான் கம்பதுரு. இங்கே வாழும் மக்களின் பிரதான தொழில் விவசாயம். யாருமே இதுவரை கேள்விப்பட்டிராத இந்த கிராமம் பிரேமசாய் இங்கு இருப்பதாக செய்திகள் வெளியானது முதல் பிரபலமடைய தொடங்கிவிட்டது. கம்பதுரு கிராமத்தைச் சேர்ந்தவர் மல்லேசப்பா. இவரது மனைவி வெங்கடலட்சுமண அம்மா. இவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள். மூத்தவர் கோபி. இதே ஊரில் மளிகை கடை நடத்தி வருகிறார். 3வது மகன் அஜித். இந்த தம்பதியரின் 2வது மகன்தான் சத்யசாய் பாபாவின் அடுத்த அவதாரமான பிரேமசாய் என்பதே பக்தர்களிடம் தற்போது ஏற்பட்டிருக்கும் பரபரப்பு. இவரது பெயர் ரமேஷ். வயது 27. படிப்பு BA ஹிஸ்டரி. இங்கே கம்பதூர் ஹைஸ்கூலில் வாத்தியாராக வேலை செய்கிறேன். ரமேஷ் அப்படிங்கிற பையன் இப்போ சாமியாராக மாறி இருக்காரு. 93, 94 இருந்து 98, 99 வரைக்கும் அவர் எங்கள் ஸ்கூலில் தான் படித்தார். அந்த சமயத்திலேயே ரமேஷ் ரொம்ப அமைதியானவராக தான் இருந்தார். மற்ற பசங்களோட ஏதோ ஒரு வித்தியாசம் அவரோட நடவடிக்கைகளில் இருந்தது. எப்பவுமே எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனாலும் ரொம்ப தெளிவான பையன். எப்பவுமே அவருக்கு தெய்வ சிந்தனைகள் அதிகமாக இருந்துச்சு. ரமேஷ் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காரு. 5 வயசுலேருந்து தியானம் பண்ணுறது, புத்தகங்கள் படிக்கிறது, யோகா செய்கிறது, கோயிலுக்கு போகிறது அப்படின்னு தான் இருந்தார். அவர் மேலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. சிறுவயது முதலே ஆன்மீக ஈடுபாடு அதிகம் கொண்ட ரமேஷ் பட்டப்படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு சாமியாராக காசிக்கு ஓடிவிட்டாராம். ஊருக்கு திரும்பிய பிறகும் எதிலும் பற்றற்று சாமியாரைப் போலவே வாழ்ந்து வருகிறாராம். அது மட்டுமின்றி பல வருடங்களாக ரமேஷ் தீவிர சத்யசாய் பாபா பக்தராகவும் இருந்து வருகிறாராம். பாபா பாபான்னு 24 மணி நேரமும் பாபா மேலேயே பக்தியா இருந்தாரு. அதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம வேலையை பார்க்கலான்னு எவ்வளோ சொல்லியும் கேட்கல. இதே எண்ணத்துல பக்தி மார்க்கத்திலே இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பக்தி கொஞ்சம் அதிகம் தாங்க. வேணாம்னு நாங்க சொல்லியும் கேட்கல. ஸ்கூலுக்கு போனான். ஆனா அங்கேயும் படிப்பை விட பக்தின்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கொடுத்தா அதை எடுத்துக்கிட்டு காசிக்கு ஓடி போயிட்டான்.
புட்டபர்த்தி, ராமகுண்டா இப்படி கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டே இருப்பான். தியானம் செய்கிறேன்னு சொல்லி போய் தண்ணியில் உட்காந்துருவான். ஏதாவது கடிக்குமேனு பயமே இல்லாமல் மணிக்கணக்கில் தியானத்திலே இருப்பான். எங்களுக்கு சொந்தமாக 3 கடை இருக்குது, கடை வச்சு தரோம், கல்யாணம் பண்ணிட்டு கடையை பார்த்துக்கிட்டான்னு சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறான். சொல்லி சொல்லி நாங்களே அழுத்து போயிட்டோம். ராத்திரி ஆனால் தூங்காமல் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆன்மீக நாட்டம் காரணமாக தவம் செய்வதற்காக ரமேஷ் அடிக்கடி கம்பதுருவுக்கு அருகிலுள்ள ராமகுண்டா மலைப்பகுதிக்கு சென்று விடுவாராம். கம்பதுரு கிராமத்திலிருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ராமகுண்டா மலை. இங்கு மலை மீது ஒரு பழமையான சிவன் கோவில் உள்ளது. ராமரும் சீதையும் வனவாசம் இருந்தபோது இங்கு வந்து சிவனை வழிபட்டதால் தான் இந்த மலை ராமகுண்டா என்றழைக்கப்படுவதாக பெயர் காரணம் சொல்லப்படுகிறது. இந்த மலையில் இருக்கும் ஓர் அதிசய நீரூற்று எப்போதும் வற்றாமல் இருக்குமாம். இதனை பக்தர்கள் புனிதமான தீர்த்தமாக பயன்படுத்தி வருகின்றனர். இத்தனை சிறப்பு வாய்ந்த ராமகுண்டா மலையின் மீது அமைந்துள்ள ஒரு குகைக்கு சென்றுதான் ரமேஷ் அடிக்கடி தவம் செய்து வருகிறார். ஆன்மீக ஈடுபாடு கொண்ட ஓர் இளைஞர் எப்படி திடீரென சத்ய சாய்பாபாவின் அவதாரமாக மாறினார்? கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி புட்டபர்த்தியில் சத்ய சாய்பாபா மறைவுக்கு பின் அவரது மறுபிறவி எங்கே நடக்கும் என பக்தர்களிடையே ஒருவித எதிர்பார்ப்பு எழுந்தது. பாபா மறைந்து 10 தினங்களுக்கு பின்தான் கம்பதுருவில் அப்படி ஓர் அதிசயம் நடந்ததாக இப்பகுதிவாசிகள் கூறுகின்றனர். எப்போதும் அமைதியாக இருக்கும் ரமேஷ் திடீரென தனது கனவில் பாபா வந்ததாகவும் சத்யசாய் பாபாவின் அடுத்த அவதாரம் தான் எனவும் ஊர் மக்களிடம் அறிவித்திருக்கிறார். அதோடு தன்னிடம் ஆசி வாங்க வந்தவர்களுக்கு எல்லாம் வெறும் கையிலிருந்து மோதிரம், விபூதி, கற்கண்டு என விதவிதமான பொருட்களை வரவழைத்தும் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கல்கண்டு வரவழைச்சு கொடுத்தாரு. அதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சும்மா அப்படியே வெளியே நடந்து வந்துட்டே இருந்தப்ப திடீர்னு கையை காத்துல அப்படியே சுத்தி கல்கண்டு வர வச்சாரு. அப்ப இருந்து அவர் தான் பிரேமசாயின்னு உறுதியா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி நிறைய பேருக்கு டாலர், விபூதி இதெல்லாம் வர வச்சு கொடுத்துருக்காரு. நான் பெங்களூருக்கு வேலைக்கு போறேன்னு சாமி கிட்ட போய் சொன்னேன். உடனே எனக்கு ஒரு மோதிரம் கொடுத்து நல்லதே நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணாரு. ఆయన కొన్ని మహిమలు చూపినాడు. ఉంగరాలు ఇస్తూ మళ్ళా அவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சு காட்டினாரு. சிலருக்கு மோதிரம் வரவழைச்சு கொடுத்தாரு. கஜூர் பிரசாதம், விபூதி இதெல்லாம் வரவழைச்சு தந்தாரு. அவர் நிச்சயம் பிரேமசாய் அப்படின்னு நாங்க எல்லாருமே உறுதியா நம்புறோம். சூரப்பா அப்படிங்கிறவருக்கு மோதிரம் வரவழைச்சு கொடுத்தாரு. அதை வாங்கினதுல இருந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு, மனம் அமைதியா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னொருத்தருக்கு கஜூர் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதுல இருந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னு அவரும் சொன்னாரு. ராமாஜி அப்படிங்கிற டீச்சர் ஒருத்தருக்கு கல்கண்டு கொடுத்தாரு. அவங்களும் அதை சாப்பிட்டதுல இருந்து உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ரமேஷ் தான் பிரேமசாய் அப்படிங்கிற விஷயத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ரமேஷுடைய பெற்றோரே கூட ரமேஷ் தான் பிரேமசாய் அப்படிங்கிற கருத்தை முழு மனசோட ஏத்துக்கல அப்படின்னு சொல்லலாம். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் பிரேமசாய் என்பதற்காக காட்டப்பட்டு வரும் அந்த உருவமும் ரமேஷின் உருவமும் ஒத்து போகிறது அப்படின்னு ரமேஷை சுற்றி இருக்கக்கூடியவருடைய பக்தர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.
டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஒவ்வொரு நடிகனுக்கும் சொத்து நீங்க தர பாராட்டுகள் மட்டுமே. இது ரொம்ப முக்கியமான அவார்டு எனக்கு. மாணவர்களை பழிவாங்க துடிக்கும் கல்லூரி நிர்வாகம். பரீட்சை எழுதுனா ஃபெயில் ஆனா வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. ஆதரவாய் களமிறங்கும் நண்பர்கள். அவங்களோட கனவுகளை கலைக்காதீங்க சார், அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். கைமீறி போன இந்த சூழலில் இருந்து இவர்கள் வெளியேற போவது எப்படி? அடுத்த வாரம் உன் காலேஜ் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ்ல நீ இருக்க மாட்ட, பாக்குறியா? அவனுக்கு முன்னாடி நீ வெளியே போயிடுவ. இந்த ஓய்வு பெர்மனண்டா இல்ல டெம்பரரியான்னு தெரியலடா. கேர் காலேஜ் வழங்கும் கனா காணும் காலங்கள் கல்லூரியின் கதை. நாளை இரவு 7 மணிக்கு உங்கள் விஜயில். கேர் காலேஜ் திருச்சி இணைந்து வழங்குபவர்கள் யூடிவி வழங்கும் தெய்வ திருமகள், போர்விகா மொபைல் வேர்ல்ட், ராக்கர் டியோடரண்ட் மற்றும் லாவா M30 மியூசிக் போன்ஸ். டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன, டெக்பெரி மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் மற்றும் டெக் பேட்ஸ் இணைந்து வழங்குபவர்கள் Sun Oil SBS Refined Sunflower Oil, Synthol Soap, Aqua God, Kellogg Special K, Comfort மற்றும் GRT Groups of Educational Institutions. வெல்கம் பேக் டு டெக்பெரி மொபைல். நடந்தது என்ன? சத்ய சாய்பாபா உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய வாரிசின் பெயர் பிரேமசாய் என்பதை ரொம்ப காலத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார். பட் இந்த பிரேமசாய் என்பதற்காக காட்டப்படும் இந்த உருவத்தை யார் உருவாக்கினார்கள், எப்போது உருவாக்கினார்கள்? இன்றைக்கு பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரேமசாயின் உருவம் எப்படி இந்த அளவுக்கு பிரபலமானது? அற்புதங்களை செய்யும் ரமேஷ் தான் சத்ய சாய்பாபாவின் அடுத்த பிறவியான பிரேமசாய் என ஊர் மக்கள் உறுதியாக நம்பத் தொடங்கிவிட்டனர். ரமேஷ் சாமி எனக்கு விபூதி மந்திரிச்சு கொடுத்தாரு. அதை கொண்டு போய் போர்வெல்லுக்கு பொட்டு வைக்க சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சதுல இருந்து தண்ணி இல்லாத அந்த போர்ல இருந்து நிறைய தண்ணி வருது. நான் இப்போ சாமியை ரொம்பவே நம்புறேன். నాకు ఒక 40 days కిందట எனக்கு ஒரு 40 நாளா கடுமையான வயிற்று வலி. சாமி கிட்ட போய் சொன்னேன். சக்தி ரூபத்துல எனக்கு ஒரு மோதிரத்தை அப்படியே கையாட்டி வர வச்சு கொடுத்தாரு. அந்த மோதிரத்தை கையில போட்டதுல இருந்து வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நல்லா ஆயிடுச்சு. அதுல இருந்து நான் சாமியை பரிபூர்ணமா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். నాకు పూర్తి తగ్గిపోయింది. అప్పటి నుండి నేను స్వామిని సంపూర్ణంగా నమ్ముతున్నాను. ரமேஷை எல்லோரும் பிரேமசாய் என கருதுவதற்கு அவரது உருவ அமைப்பு ஒரு முக்கியமான காரணமாகிவிட்டது. சத்ய சாய்பாபா உயிரோடு இருக்கும் காலத்திலேயே தனது அடுத்த அவதாரம் குறித்த சில தகவல்களை பக்தர்களிடம் வெளியிட்டிருந்தார். 1980 தன்னை சந்தித்த வெளிநாட்டு பக்தர் ஜான் இஸ்லாப் என்பவரிடம் சத்ய சாய்பாபா ஒரு மோதிரத்தை மந்திரத்தில் வரவழைத்து கொடுத்திருந்தாராம்.